இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2025 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி மாலை 3 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை 7:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் எளிமையாகவும் நிறைவேறும். பணியில உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். இன்று தரமான பணிகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உங்கள் அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல உங்கள் உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கும் உதவிகளும் செய்வீங்க. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக தங்க இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்று கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை சார்ந்த உங்களுடைய பார்வையில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல அன்புடனும் இனிமையான வார்த்தைகளுடனும் இருப்பீங்க. சிலருக்கு உதவிகள் செய்வதற்கு முன்வரவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான சூழலும் உண்டாகும். முக்கியமான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவினால சேமிப்புகளும் உயரும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் ஏற்படலாம். இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது, முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க, உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க, உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான லட்சியங்கள் நிறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்பும் அதிகரிக்கும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கான பணமும் கையில இருக்குங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலைகள்ல தாமதம் என்று எதுவும் இருக்காதுங்க. நல்லபடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான நெருக்கடிகளை கடந்து வந்தும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். நல்ல மருத்துவ சிகிச்சைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மார்க்கெட்டிங் தொழில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்களினால உடல் சோர்வும் ஏற்படலாம். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தனியார் துறை, அரசு ஊழியர்கள் போன்றவர்களுக்கு வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது சில சலுகைகளும் வந்து சேரும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த வேலைகளை சரியான நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை முடிப்பதுல அலைச்சல்களும் இருக்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை சென்று தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். நிதி நிலையில கவனமாகவும் இருங்க. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் 1-2 நாட்களுக்கு பின்பு பார்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்குங்க. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனை நினைத்த விதத்திலும் இருக்குங்க. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்தும் கொள்வீங்க. இன்று எந்த ஒரு வேலையையுமே ஆர்வத்துடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:19 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று ஒரு ஆதாயமான நாளாகவும் இருக்குங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நன்மை தீன்மை என்று கலந்தே காணப்படுங்க. பலன்களை அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருந்து வெற்றிகரமாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் பழகுவீங்க. உங்கள் பிரியமானவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். நிதி பாதுகாப்பை பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. விரய செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தின் மீது மதிப்புடனும் மரியாதையுடனும் இருப்பீங்க. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. தந்தை வழி உறவினர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுய தொழில முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேருங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படத்தாங்க செய்யும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. இன்று கராரான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாங்க. குடும்பத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல சாதகமான சூழலும் இருக்கும். உங்களுடைய சிறப்பான திறமையினால நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இனிமையான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். செலவுக்கு ஏற்ப பணவரவும் இருக்கும். உத்தியோகத்துல உடன் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. மனை விற்பனையில சற்று கவனமாகவும் நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. சிலருடைய மறைமுகமான ஆதரவினால முக்கியமான வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வழியில சுப செய்திகளும் வந்து சேரலாங்க. சில சுப செலவுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. சில மறைமுக ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாங்க. உத்தியோகத்துல உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாகவும் எடுத்தும் கொள்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று லேசாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தவறுகள் ஏற்படாத வகையில உங்களுடைய பணிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில் உங்களிடத்துல காணப்படுகின்ற மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையுள்ள செலவுதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க.
இருமடங்கு எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்காக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மனைவி இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. நிதானமாக எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. இன்று என்னதான் நிதானமாக நடந்து கொண்டாலுமே யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலரிடத்துல விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு வீண் பேச்சுக்களினால வம்பு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று அலுவலகத்துல அதிகாரிகள் கடந்து கொண்டாலுமே பொறுமையாக சென்று விடுவதும் நல்லது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று சில புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு 2 நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஆர்டர்களும் கைக்கு வந்து சேரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொலைதூரத்துல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளுடன் என்ற மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பான விஷயங்கள் சிறப்பாகவும் முடியும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். வாகனங்கள் சார்ந்த பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களை விற்பது போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல அலைச்சல்களும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கால தாமதங்களும் நீங்கும். என்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். அதே சமயத்துல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயங்கள்ல தாமதங்களும் ஏற்படலாங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும். சக பணியாளர்கள் கிட்ட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியுடனும் பேசவும் செய்வீங்க. அன்புடனும் அந்யூன்யமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று தெய்வ நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. புறம் பேசுபவர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருப்பதே நல்லதுதாங்க. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இதனால தொழில் துறைகள்ல நிதானத்தை காட்டுவதும் நல்லது. கூட்டு தொழில எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். அரசு ஊழியர்கள் நிதானமாக வேலைகள் செய்வதும் நல்லது. ஒப்பந்த வேலைகளுக்கான பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் நிதானமாகவும் பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்தும் பேசுவாங்க.
கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த அளவிற்கு பணமும் கையில இருக்கும். உங்கள் தாயிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் உண்டாகும். அதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். சில நிதி இழப்புகளும் நீங்குங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். பண பற்றாக்குறைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழிலுக்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டாளிகளுடைய சேர்க்கையும் அதிகரிக்குங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். சமூக பணிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. வெளிப்படையான குணத்தினால மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழக்க வழக்கங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடன் இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உதவிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிதி இழப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பீங்க. இன்று உங்களுக்கு என்ற தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல என்ற நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில என்று சிறந்தும் விளங்குவீங்க. உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அதீத அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று உறவினர்கள் அல்லது நண்பர்கள் இல்ல திருமண விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவுக்கு பணமும் கையில இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் செலவும் செய்வீங்க. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியும் ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் மாறும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் போன்ற வேலைகள் செய்பவர்களுக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களையும் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறையில நல்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலையை மேம்படுத்துவது தொடர்பாக முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்ட வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க.
மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆறுதல்களும் ஒத்துழைப்புகளும் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று இல்லங்கள்ல சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. மனதில் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையும். ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அக்கறையாகவும் வேலைகள் செய்வீங்க. பணி மாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சிக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல முயற்சியையும் காட்டுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையுங்க. இன்று பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன ஆறுதல்களையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடனும் செயல்படுவீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. திறமையாக கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. இருவருக்கும் இடையில ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாகவும் யதார்த்தமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணமும் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேருங்க. புதிய நட்புகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். காதல்ல இருக்கிறவங்க மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகளை வீட்டுல பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல ஏதாவது பராமரிப்பு பணிகளும் நடைபெறலாம். ஆனால் எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மட்டும் செய்துவிடவும் வேண்டாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று வியாபாரத்துல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சில புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவால்களும் நிறைந்து தங்க இருக்கும். சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலையில சின்ன சின்ன தடைகளையும் தாண்டி நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதுல எண்ணி இருந்த நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். இன்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும்.
எந்த ஒரு முடிவுகளிலும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். இன்று ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல என்ற தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலர் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகளும் செய்வாங்க. சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளிடத்துல திருப்திகரமான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் இன்று நீங்க திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று உங்களுடைய மனைவிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீட்டிற்கு குடிப்போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இதுல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. இல்லத்துல என்ற மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். திட்டமிட்டு இருந்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல சில சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய உழைப்பினால மற்றவர்களிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்கக்கூடிய வேலைகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. வீட்டு வேலைகளை முடிப்பதுல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். நிதி நிலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கலாம். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய உதவியினால பிரச்சனைகளும் தீரும். உத்தியோக பணிகள்ல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்திலையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. ஆன்மீக பணிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் தீரும். சில சூட்சமங்களையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. என்ற நிலையான தன்மையுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய வேலைகள்ல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே என்று இனிமையான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்குங்க. சின்ன சின்ன இடையூறுகள்ல இருந்து நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையையும் அதிகரித்தும் கொள்வீங்க. சகோதரர்களுடைய வகையில பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை புதிய முயற்சிகளினால விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான வேலைகளை முடிப்பதில் என்று மும்முரமாகவும் இருப்பீங்க. சில கடினமான நேரத்துல உங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். மன அமைதியும் உண்டாகும். குடும்ப பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தடுத்த செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்கும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. நினைத்த வேலைகளை எண்ணிய விதத்துல நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்மீக தியானங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. மன சங்கடங்களும் நீங்கும். மூத்த சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். புகழும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாங்க. மன சங்கடங்களும் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையுங்க. மற்றவர்களிடத்துல இன்முகத்துடனும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. புகழும் வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே மாற்றியும் கொள்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படுவீங்க. இன்று சில இழந்த வாய்ப்புகளை எல்லாமே மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒவ்வொன்றிலுமே பரபரப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பணிகளுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. மனதில் இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையுடன் முறையான தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தைக்காக ஆரோக்கிய செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய அறிவாற்றலினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வி திறனினால நீங்க மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு பூமி போன்றவைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. குடும்பத்தில என்ற அமைதியான போக்கும் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்குங்க.
இன்று அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க, செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க, உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க, அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் தாய் தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை முடிப்பதில் சற்று கவனமாகவும் இருங்க. அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் நல்ல செய்திகளாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பான விஷயங்கள் சிறப்பாகவும் முடியும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் வரையும். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டமும் உண்டாகும். மனை நிமித்தமான செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் தொடர்புகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். என்று அனைவருடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. சிந்தனையில மாற்றங்களும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல இருக்கின்ற வேற்றுமையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமையின் காரணமாக அவ்வப்பொழுது வருத்தத்துடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மனதில இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்று சமமாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் கிட்ட அளவுக்கு அதிகமாக நீங்க பேசவும் வேண்டாம். இது தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களை பற்றி ஏதாவது விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் துறையில நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கூட்டு தொழில எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு ஊழியர்கள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. நேர்மையாக செயல்படுவதும் நல்லது. ஒப்பந்த வேலைகளுக்காக பணத்தை பெறுவதில் சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று நியாயமாகவும் செயல்படுவீங்க. இதனால சில சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில தோல்வி மனப்பான்மையில இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் நீங்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் உங்களுடைய பெயர் கெட்டுவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று குடும்பத்தை பொறுத்தளவிற்கு உற்சாகமாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய யோசனையையும் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். தொழில் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை சரியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. முடிந்த அளவிற்கு வேறு ஒரு நாளைக்கு பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை புத்திசாலித்தனமாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக
சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்றிற்கு மேற்பட்ட வேலைகளை இன்று இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். சுப முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன விமர்சன கருத்துக்களும் ஏற்பட்டு நீங்கும். கூட்டாளிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மனதில் இருக்கக்கூடிய சலனங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பணியிட சூழல்களை அமைதியாக கடந்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகள் சுமூகமாகவும் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாகவும் இருக்குங்க. ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்தாலே போதும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. பல் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்களும் நீங்குங்க. சந்தோஷமாக பேசிக்கொள்ளவும் செய்வீங்க. செய்த முதலீடுகள்ல இருந்து நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொது இடங்கள்ல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். கண்டிப்பாக அரசியல் பேசவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்காலம் பற்றிய வீண் டென்ஷன்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாதத்தை அனுசரணையான பேச்சுக்களினால சரி செய்தும் விடுவீங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. வெளியில் செல்லும் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல கண்ணும் கருத்துமாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலைகளை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் இருப்பது உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆன்மீக பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக தடைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். இன்று கவனமுடன் வேலைகள் செய்தாலே சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்குங்க. அதிகாரிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகள் கிட்ட இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் குறையுங்க. இன்று வேலை தொடர்பாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.